டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்காசிய நாடுகளில் பதற்றத்தை தணிக்க அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை அதிரடியாக குறைத்தது மத்திய அரசு. 1 லிட்டர் பெட்ரோல் மீதான கலால் வரி 3 ரூபாயாக குறைப்பு. டீசல் மீதான வரி முற்றிலுமாக நீக்கம். மேற்காசிய நெருக்கடியை கருத்தில் கொண்டே கலால் வரி குறைப்பு. விலை உயர்விலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிவு. கலால் வரியை லிட்டருக்கு 10 ரூபாய் குறைத்திருப்பதன் மூலம் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு தடுக்கப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கருத்து. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல். அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. 28,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடோ விலை உயர்வோ இல்லை. மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தகவல். இந்தியாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதாக பரவும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி திட்டவட்டம். மத்திய அரசின் தொடர் முயற்சி காரணமாக நாட்டில் விவசாயிகளின் வருமானம் கணிசமாக உயர்ந்துள்ளது. மக்களவையில் வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தகவல். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை ஏப்ரல் 9ஆம் தேதி காலையிலிருந்து 29ஆம் தேதி மாலை வரை வெளியிடக்கூடாது. தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு. புதுச்சேரி, கேரளம், அசாமில் 1906 வேட்பாளர்கள் போட்டி. இறுதி பட்டியல் வெளியானதை அடுத்து தீவிரமடைகிறது பிரச்சாரம். அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு. ஆண்டிற்கு 3 விலையில்லா சிலிண்டர், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா ஃப்ரிட்ஜ், அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ இடஒதுக்கீடு 10% அதிகரிப்பு உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடும் தமிழ் மக்களும் வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ வேண்டும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிவு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு. கைது செய்யப்பட்ட காவல்துறையினர் 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. மேற்காசிய நாடுகளில் நிலவும் பதற்றத்தை தணிக்க அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். போர் சூழல் குறித்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பிரதமர் ஆற்றிய உரை குறித்து தற்போது பார்க்கலாம். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் சூழல் விஷயத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து மக்களவையில் திங்கட்கிழமை பிரதமர் உரை நிகழ்த்தினார். அப்போது இந்த மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலாக மட்டுமே தீர்வு காண முடியும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். அமைதியான முறையில் தீர்வு காணப்படுவதையே இந்தியா விரும்புவதாக குறிப்பிட்ட அவர், உட்கட்டமைப்பு, எரிசக்தி மற்றும் போக்குவரத்து வசதிகள் மற்றும் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்க முடியாது என்றார். மேற்காசிய போர் பதற்றத்தின் தாக்கம் கச்சா எண்ணெயின் விலையில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வசிப்பதாக கூறிய அவர், 3 வாரங்களுக்கு மேலாக தொடரும் இந்த போர் உலகளாவிய பொருளாதாரம் மீது கடும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக வேதனை தெரிவித்தார். மேற்காசிய நாடுகள் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து மாநிலங்களவையில் செவ்வாய்க்கிழமை உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, பதற்றத்தை தணித்து ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக வளைகுடா நாடுகளின் தலைவர்கள் மட்டுமல்லாமல் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தலைவர்களுடன் தாம் தொலைபேசி மூலம் ஆலோசனை மேற்கொண்டதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். புதுதில்லியில் ஒரு தனியார் ஊடகக்குழு ஏற்பாடு செய்திருந்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இந்தியாவின் அணுகுமுறை உறவுகளை வளர்ப்பது, உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது மற்றும் நெருக்கடிகளை திறம்பட கையாள்வது ஆகியவற்றில் இந்தியாவின் வலிமையை எடுத்துக்காட்டி உள்ளதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகள் முதல் உலகளாவிய மேற்கு நாடுகள், தெற்கு நாடுகள் மற்றும் அண்டை நாடுகள் வரை பல்வேறு பிராந்தியங்களில் இந்தியா ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக உருவெடுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
பொதுமக்களுக்கான சிரமங்களை குறைக்கும் வகையில் எரிசக்தி, உரங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தடையற்ற இருப்பை உறுதி செய்யும் அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்து வருவதாக பிரதமர் உறுதியளித்தார். அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். மேற்காசிய போர் சூழல் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். போர் சூழல் பாதிப்புகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கிய பிரதமர், மாநிலங்களின் எரிபொருள் கையிருப்பு, விநியோகம், பணவீக்கம் குறித்தும் இந்த ஆலோசனையின் போது விவாதித்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் மாநில முதலமைச்சர்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்கவில்லை. அவர்களுக்கு பதிலாக அந்தந்த மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் 11,200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய சர்வதேச விமான நிலையத்தின் முதல் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். நாட்டின் மிகப்பெரிய விமான நிலைய உட்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. 11,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் மிக நீளமான பசுமை ஓடுதளத்தை கொண்டுள்ளதோடு தலைநகர் புதுதில்லி புறநகர் பகுதியையொட்டி இரண்டாவது பெரிய சர்வதேச விமான நிலையமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட விமான நிலையத்தில் முதல் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். புதிய விமான நிலைய வளாகத்திற்கு வந்த பிரதமரை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அமைச்சர்கள் அன்புடன் வரவேற்றனர். விமான நிலையத்தின் அழகிய மாதிரி வடிவத்தை பார்வையிட்ட பிரதமர் நொய்டா புதிய விமான நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டின் முக்கியமான பசுமை தள திட்டங்களில் ஒன்றாக நொய்டா விமான நிலையம் திகழ்வதாக தெரிவித்தார். பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு அதிரடியாக குறைத்துள்ளது. இதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் மீதான கலால் வரி 3 ரூபாயாகவும், டீசல் மீதான வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டு 0 மாற்றப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டணிக்கும் இடையே நிலவும் போர் பதற்றம் மற்றும் உலகின் 1/5 கச்சா எண்ணெய் விநியோகிக்கப்படும் ஹார்முஸ் நீரிணையை ஏற்பட்டுள்ள போக்குவரத்து முடக்கம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள சூழலில் இந்த வரி குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு முடிவானது கச்சா எண்ணெய் விலை உயர்வால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் நிதி இழப்பை குறைக்கும் வகையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தற்போது பெட்ரோல் மற்றும் டீசலின் சில்லறை விற்பனை விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றாலும் இந்த நடவடிக்கை எண்ணெய் நிறுவனங்களின் நிதி சுமையை குறைக்க உதவும். இதனுடன் சேர்த்து விமான எரிபொருள் மீதான கூடுதல் சிறப்பு கலால் வரிக்கும் முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியை கருத்தில் கொண்டே பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், விலை உயர்விலிருந்து நுகர்வோருக்கு பாதுகாப்பை வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்திருப்பதாக குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் மற்றும் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களில் இருந்து குடிமக்களை பாதுகாப்பதை எப்போதும் உறுதி செய்து வந்துள்ளது என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். கலால் வரியை லிட்டருக்கு 10 ரூபாய் குறைத்திருப்பதன் மூலம் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு தடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையும் ராஜதந்திர நடவடிக்கையும் மேற்காசிய நெருக்கடியிலிருந்து நாடு பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி குறைக்கப்பட்டிருப்பதன் மூலம் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு தடுக்கப்பட்டுள்ளதாகவும், அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதையும் விலைவாசியை கட்டுக்குள் வைப்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குஜராத் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மசோதா வெற்றிகரமாக நிறைவேற ஆதரவளித்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். அனைத்து குடிமக்களுக்கும் பொதுவான சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே பாஜகவின் தீர்மானம் என்றும், பாஜக ஆளும் மாநிலங்கள் இந்த இலக்கை நோக்கி பயணிப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச மற்றும் பிராந்திய பாதுகாப்பில் நிலவும் சூழல் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார்.
மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் 4வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் உலகளாவிய வர்த்தக வழித்தடங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான், விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங், இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி, கடற்படை தலைமை தளபதி தினேஷ் திரிபாதி, பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் சமீர் கமத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிதி மசோதா 2026 உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், விவசாயிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் நலனுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது என்றார். ஏனெனில் இவை அனைத்தும் வேலைவாய்ப்புகள், உற்பத்தி ஆகியவற்றை உருவாக்கும் மையங்களாகவும் ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் கருவியாகவும் திகழ்வதாக குறிப்பிட்டார். மேலும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் உற்பத்தி, கடல்சார் பொருட்கள், முக்கிய கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 28,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட உடான் எனப்படும் பிராந்திய இணைப்பு திட்டத்தை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், பிராந்திய இணைப்பை மேம்படுத்த ஏதுவாக 100 விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டார். இதன் மூலம் வான்வழி சேவை இல்லாத தொலைதூர பகுதிகளிலும் விமான சேவை செயல்படுத்தப்படும் என்றும், இந்த நடவடிக்கை பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையையும் மேம்படுத்தும் என்றார். மேலும் குடியேற்றம், விசா ஆகியவற்றை உள்ளடக்கிய IVFRT வெளிநாட்டினர் பதிவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்வதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி இந்த திட்டம் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வரும் ஏப்ரல் 1 தேதியில் இருந்து 2031 ஆண்டு மார்ச் மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது. பயணத்திற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக ரயில் டிக்கெட்டை ரத்து செய்தால் குறைந்தபட்ச கட்டணம் உட்பட 5 முக்கிய சீர்திருத்தங்களை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்திருக்கிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டின் 52 வாரங்களில் 52 சீர்திருத்தங்களை மேற்கொள்ள இந்திய ரயில்வே தீர்மானித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக 5 சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளார். இதன்படி ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பாகவோ அல்லது 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவோ டிக்கெட்டுகளை ரத்து செய்தால் 50% கட்டணத்தொகை திரும்ப வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார். மேலும் 8 மணி நேரத்திற்கும் குறைவாக ரயில் டிக்கெட்டுகளை ரத்து செய்தால் கட்டணத்தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது என்றும், நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரயில்வே கவுண்டர்களிலும் தற்போது ரயில் டிக்கெட் ரத்து செய்யும் வசதி உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னதாக கூட பயணிகள் பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள ரயில் நிலையத்தை மாற்றிக் கொள்ளலாம் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் தொடர் முயற்சிகளின் காரணமாக நாட்டின் விவசாயிகளின் வருமானம் கணிசமாக உயர்ந்திருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் செவ்வாய்க்கிழமை கேள்வி நேரத்தின் போது எழுப்பப்பட்ட துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், விவசாயிகளின் வருமானம் 2 மடங்காக உயர்ந்திருப்பது மட்டுமல்லாமல் பல நேர்வுகளில் 3 மடங்காகவும் சில சமயங்களில் 8 மடங்கு வரையிலும் அதிகரித்துள்ளதாக கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மாநிலங்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், கடந்த சில ஆண்டுகளாக நிலக்கரித்துறையில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது என்றார். உலகளவில் 5வது மிகப்பெரிய நிலக்கரி வளம் கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்ட அமைச்சர், இந்தியாவின் எரிசக்தி துறையை பொறுத்தவரை நிலக்கரி முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். நாட்டில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடோ விலை உயர்வோ இல்லை என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் போர் சூழல் குறித்து புதுதில்லியில் புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையிலான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலிய அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா, இந்தியா ஆண்டுக்கு 26 கோடி டன் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் திறன் பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சின்ஹா கடந்த 24 மணி நேரத்தில் 50 இந்திய மாலுமிகள் தாயகம் திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இலங்கை அதிபருடன் தொலைபேசியில் உரையாடி பிராந்திய அமைதி மற்றும் ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். இந்தியாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதாக பரவும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெளிவுபடுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் உலகளாவிய சூழல் நிலையற்ற தன்மையுடன் தொடர்ந்து வருகிறது என்றும் எரிசக்தி விநியோக சங்கிலிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சார்ந்த நிகழ்வுகளை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். ஊரடங்கு அமல்படுத்தப்படவுள்ளதாக பரவும் செய்திகளில் உண்மை இல்லை என்றும் அரசின் பரிசீலனையில் அத்தகைய முன்மொழிவு எதுவும் இல்லை என்றும் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இந்தியா தற்போது உலகளவில் கிட்டத்தட்ட 30% ஜெனரிக் மருந்துகளை வழங்குவதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இது தொடர்பாக மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்த அவர், இந்தியா உலகின் மருந்தகமாகவும் ஜெனரிக் மருந்துகளின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளராகவும் திகழ்கிறது என்றார். சாதாரண குடிமக்களின் செலவினங்களை குறைக்கும் வகையில் இந்தியாவிற்குள் குறைந்த விலையிலான உயர்தர மருந்துகளின் பயன்பாட்டை அதிகரிக்க அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவர்கள் ஜெனரிக் மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டும் என்ற தெளிவான விதியை அரசாங்கம் அமல்படுத்தியுள்ளது என்றும் பொது சுகாதார நிலையங்களில் வலுவான இணக்கத்தை உறுதி செய்வதற்காக மாநில அரசுகளோடு இணைந்து செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். ஜெனரிக் மருந்துகள் என்பவை பிராண்டட் மருந்துகளின் காப்புரிமை காலம் முடிந்த பிறகு அதே வேதியியல் கலவை, வீரியம், பாதுகாப்பு மற்றும் தரத்தோடு தயாரிக்கப்படும் மலிவான விலை மருந்துகளாகும். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் 7.6% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெளியிட்டுள்ள சமீபத்திய இடைக்கால பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரமாக இந்தியா தொடர்ந்து முதலிடம் வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் 7.6%, 2026-27 6.1%, 2027-28 6.4% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பறக்கும் படையின் வாகன தணிக்கையில் 17 கோடி ரூபாய் ரொக்கம் உட்பட 400 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களும் 6 மாநிலங்களில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறவுள்ளன. இதனையொட்டி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மார்ச் 15ஆம் தேதி முதல் தேர்தல் பறக்கும் படையினர் இந்த 11 மாநிலங்களில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தணிக்கையில் விதிகளை மீறி கொண்டு சென்ற 408 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் 17 கோடி ரூபாய் ரொக்கம், 37 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள், 167 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள், 23 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை ஏப்ரல் 9ஆம் தேதி காலை முதல் 29ஆம் தேதி மாலை வரை வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் 29ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பொது தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல்கள் தொடர்பாக வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவது மற்றும் அதனை அச்சு ஊடகம் அல்லது மின்னணு ஊடகம் வாயிலாக வெளியிடுவது அல்லது வேறு ஏதேனும் முறையில் பரப்புவது தடை செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. அஇஅதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகளும் பாமகவிற்கு 18 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் பாஜக உள்ளிட்ட 3 கட்சிகளுக்கான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டன.
இதனிடையே அதிமுக கூட்டணியில் தமாகவிற்கு 5 தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதன்படி பாஜகவிற்கு மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, சாத்தூர், கோவை வடக்கு, வாசுதேவநல்லூர், மதுரை தெற்கு, நாகர்கோவில், விளவங்கோடு, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 27 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பாமகவிற்கு அம்பத்தூர், தாராபுரம், பெண்ணாகரம், விழுப்புரம், ஜெயங்கொண்டம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார்கோவில், திருப்பூர் உள்ளிட்ட 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று அமமுகவிற்கு பூந்தமல்லி, சைதாப்பேட்டை, பெரியகுளம், மன்னார்குடி, திருவையாறு, திருப்பத்தூர், மடத்துக்குளம் உள்ளிட்ட 11 சட்டமன்ற தொகுதிகள் அறிவிக்கப்பட்டன. இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய ஜனநாயக கட்சிக்கு பல்லாவரம், குண்டம் ஆகிய தொகுதிகளும், தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் தொகுதிகளும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ராஜபாளையம் தொகுதியும், புரட்சி பாரதம் கட்சிக்கு கேவி குப்பம் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 127 வேட்பாளர்களை கொண்ட 2வது பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். இதன்படி முன்னாள் அமைச்சர்கள் பாலகிருஷ்ண ரெட்டி ஒசூர் தொகுதியிலும், எஸ். ராமச்சந்திரன் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியிலும், முக்கூர் என். சுப்பிரமணியன் செய்யாறு தொகுதியிலும், பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சியிலும், உடுமலை ராதாகிருஷ்ணன் உடுமலைப்பேட்டையிலும், எம்.சி. சம்பத் கடலூர் தொகுதியிலும், செல்லப்பாண்டியன் தூத்துக்குடி தொகுதியிலும், இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரத்திலும், என். தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரி தொகுதியிலும், எஸ்.பி. சண்முகநாதன் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு கையெழுத்தானது. அதேபோல் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அதன்படி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகளில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே தேர்தலில் போட்டியிடவில்லை என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். ஆண்டிற்கு 3 விலையில்லா சிலிண்டர், அரிசி, குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வெளியிட்டார். இந்த தேர்தல் அறிக்கையில் முதியோருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும், தாலிக்கு தங்கம் திட்டத்தில் பட்டு வேட்டி சேலையும் இடம்பெறும் என்றும், மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ இடஒதுக்கீடு 10% அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுவிலக்கை அமல்படுத்தும் வகையில் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் வைப்புத் தொகை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும், ஆண்களுக்கும் அரசு பேருந்தில் இலவச பயணச் சலுகை, வேலைவாய்ப்பின்றி கல்விக்கடன் செலுத்த முடியாமல் தவிப்போருக்கு கல்விக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக அளித்த வாக்குறுதிகளில் 4இல் 1 கூட நிறைவேற்றவில்லை என்றும், கொலை, கொள்ளை, போதைப்பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் அவரது இல்லத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் கல்வி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, வேளாண் சார்ந்த தொழிற்சாலை ஒன்றிய அளவில் அப்பகுதியில் உற்பத்தியாகும் மூலப்பொருட்களை கொண்ட தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும், வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு, வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு கட்டுப்படியான விலையை ஆண்டுதோறும் நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் கஞ்சா கிடைக்காத இடமே இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை திமுக அரசு மாற்றிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அவர் புதன்கிழமை பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட சமூக சீர்கேடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதற்கு திமுக அரசின் திறனற்ற ஆட்சியே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார்.
தமிழ்நாடும் தமிழ் மக்களும் வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயகத்தின் 4ஆம் தூணான ஊடகவியலாளர்கள் தொடங்கி பெண்கள், விவசாயிகள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் என திமுகவின் ரவுடிகளால் யாருக்கும் ஆட்சி முடியும் தருவாயிலும் கூட பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக விமர்சித்துள்ளார். தோல்வி பயத்தால் வன்முறையை திமுக கையில் எடுப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி, கேரளம், அசாம் மாநிலங்களில் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கேரளத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வியாழக்கிழமை இரவு வெளியிடப்பட்டது. இறுதி வாக்காளர் பட்டியலின்படி கேரளத்தில் மொத்தம் 2,71,42,952 வாக்காளர்கள் உள்ளனர். வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் வியாழக்கிழமை உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரமும் அதற்கான ஏற்பாடுகளும் வேகம் பிடித்துள்ளன. அசாம் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளான வியாழக்கிழமை 67 வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றனர். இதன் மூலம் மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மொத்த எண்ணிக்கை 722 உள்ளது. சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவல்துறையினர் 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த தந்தை மகனான ஜெயராஜ், பெனிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தனர். இந்த வழக்கில் அப்போதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், காவலர்கள் முத்துராஜ், சாமிதுரை, செல்லதுரை உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவல்துறையினர் 9 பேரும் குற்றவாளி என மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜி. முத்துக்குமரன் தீர்ப்பளித்தார். எனினும் தண்டனை விவரங்கள் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த 50 பல்கலைக்கழகங்களில் இந்தியாவைச் சேர்ந்த 4 IIT உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. 2024ஆம் ஆண்டிற்கான தரவரிசையில் இந்தியாவைச் சேர்ந்த 12 கல்வி நிறுவனங்கள் இடம் பிடித்திருந்த நிலையில் தற்போது 2 மடங்குக்கும் அதிகமாக 27 கல்வி நிறுவனங்கள் அந்த தரவரிசையில் இடம் பிடித்துள்ளன. இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். (2026ஆம் ஆண்டிற்கான QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 12 இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் முதல் 50 இடங்களுக்குள் இடம் பிடித்துள்ளன. இது 2024ஆம் ஆண்டில் அவை பெற்ற இடங்களின் எண்ணிக்கையை விட 2 மடங்கு ஆகும். லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் குவாக்ராலி சைமன்ஸ் எனும் தனியார் நிறுவனம் உலக பல்கலைக்கழகங்களை தரவரிசைப்படுத்தியுள்ளது. 100 நாடுகளில் உள்ள 1900 பல்கலைக்கழகங்களில் இருக்கும் 21,000 கல்வி திட்டங்களை ஆய்வு செய்து இந்த பல்கலைக்கழகங்களை அந்நிறுவனம் தரவரிசைப்படுத்தியுள்ளது. புதன்கிழமை அறிவிக்கப்பட்ட QS துறைவாரியான தரவரிசையில் 16வது பதிப்பின்படி கணினி அறிவியல் துறையில் IIT மும்பை மற்றும் IIT தில்லி ஆகிய 2 இந்திய நிறுவனங்கள் முதன்முறையாக உலகளாவிய முதல் 50 இடங்களுக்குள் இடம் பிடித்துள்ளன. கனிமம் மற்றும் சுரங்க பொறியியல் துறையில் உலகளவில் 21வது இடத்தை பிடித்துள்ள தான்பாத்தில் உள்ள இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் மற்றும் வணிகம், மேலாண்மை ஆய்வுகள் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய 2 துறைகளிலும் 21வது இடத்தை பிடித்துள்ள IIM அகமதாபாத் ஆகியவை இத்தரவரிசையில் முன்னணியில் உள்ளன. மும்பை, காரக்பூர், சென்னை, தில்லி IIT ஆகியவையும் முதல் 50 இடங்களுக்குள் வந்துள்ளன. தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், BIDS நிறுவனம் ஆகியவையும் 50 இடங்களுக்குள் வந்துள்ளன. இதனை மைல்கல் சாதனை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இந்த தரவரிசை உயர்கல்வி நிறுவனங்களின் சிறந்த கல்வித்தரத்தை பிரதிபலிப்பதோடு சர்வதேச தரத்தில் கல்வியை வழங்கும் நிறுவனங்களின் முனைப்பை வெளிப்படுத்துவதாகவும் கூறினார். தரமான கல்வியை வழங்குவதோடு புத்தாக்கத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வி நிறுவனங்களின் இந்த சாதனைக்கு வித்திட்டிருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.